அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 250 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கோம். இதை ஒரு கடாயில் நம்ம சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கடாயை நல்லா காய வச்சுட்டு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆகும், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். நல்லா நமக்கு மொறுமொறுன்னு இது நல்லா வறுபட்டு வரணும். ஏன்னா இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால் இதை நல்லா நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறணும். கொஞ்சம் நமக்கு நல்லா இது கலர் மாறிக்கிட்டு வருது. இப்போ நல்லா இது வறுபட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். ஒரு தட்டுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இது போல் ஆறட்டும். இப்போ வேர்க்கடலை ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலைலாம் நம்ம இப்போ அதை சேர்த்துடலாம். நல்லா ஆற வச்சு தான் வேர்க்கடலை நம்ம ஜாரில் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கப் துருவன தேங்காய் பூ, 3 பல் பூண்டு, 4லேருந்து 5 வீதம் காஞ்ச மிளகா காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போ ஃபைனாக அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து கொஞ்சம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துடலாம். நல்லா இதை வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இந்த சட்னியில் சேர்த்து இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம். வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சட்னிக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை சட்னியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.